சிவாய நம. அன்னதானம், அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்கு. ஒரு சாப்பாடு வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 40 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 40 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அதை வாங்கி ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவர் வயிறு நிறைய சாப்பிட்டு மனசு நிறைய நல்லா இருங்கன்னு வாழ்த்துறாங்க பாத்தீங்களா. அதனால கிடைக்கிற புண்ணியத்துக்கு மதிப்பே கிடையாதுங்க. இன்னொரு விஷயம் நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு பொண்ணோ பொருளோ நீங்க தானமா கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க இன்னும் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்ததுக்கு மனநிறைவு அடைய மாட்டாங்க. இன்னும் கொடுத்தாலும் போதும்னு சொல்ற மனப்பான்மையும் அவங்களுக்கு வரவே வராது. ஆனா அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயம், அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டு போதும்னு சொல்ற விஷயம் அன்னதானம் மட்டும்தாங்க. பெரிய அளவு செய்ய முடியலன்னு கவலைப்படாதீங்க. எறும்புக்கு பறவைகளுக்காவது ஒரு பிடி அரிசியாவது வைங்க. இப்ப நீங்க ஒரு பிடி அரிசி வச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு காலத்துல நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கற அளவு உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா உயரும். ஏன்னா கிணற்றில் இருக்க தண்ணீரை இறக்கிதான் அது நிறைய ஊருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க அன்னதானம் கொடுக்க கொடுக்க நீங்க செல்வ செழிப்போட நல்லா இருப்பீங்க, நம்புங்க.